செய்வது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இன்று ஆளுநர் உரை நடைபெறும் போது பெரிய அளவிலான அமளி, கூச்சல், முழக்கங்கள் அல்லது வெளிநடப்பு போன்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. கடுமையான அரசியல் போட்டி நிலவி வந்த சூழலிலும் ஆளுநர் உரை அமைதியான சூழலில் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சமீபத்திய தேர்தலில் கடுமையான போட்டிக்கு பிறகு ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் நேருக்கு நேர் மோதும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதல் நாளில் அமைதியாக நடந்து முடிந்தது. இவை எல்லாவற்றையும் விட தமிழக சட்டசபையில் இதுவரை நடக்காத ஒரு வரலாற்று சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்திய பிறகு திமுக அண்ணா தலைமையில் ஆட்சியை பிடித்த நிலையில் காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. பின்னர் கலைஞர் கருணாநிதி முதல்வர் ஆனார். அதற்கு பிறகு அதிமுக உருவாகி எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்த போது திமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது. தொடர்ந்து ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் என பல முதலமைச்சர்களை கண்டது தமிழக சட்டசபை. ஆனாலும் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும். திமுக ஆளும் கட்சியாக இருந்தால் அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இல்லாத வகையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதிமுகவும் திமுகவும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 75 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரே வரிசையில் அமர வைத்து விட்டார் முதல்வர் விஜய் என கொண்டாடி வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். நான் தன்னந்தனியாளு நீயாள நம்ம பாரு கொஞ்சம்